யோவான் எழுதின நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் முன்னாடி கொண்டு நிறுத்திடுறாங்க. ஆண்டவர் எழுதிட்டே இருக்காரு தரையில, போதகரே, இந்த பெண்ணை நாங்கள் விபச்சார விடுதியிலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் எதுவும் பதில் சொல்லலை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவனுங்க ஒரு உள்நோக்கத்தோடு வந்திருக்காங்க. நான் ஏதாவது சொல்லுவேன், என்ன மாட்டி விடுறதுக்காக தான் அவனுங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஆண்டவர் மனசுக்குள்ள நினச்சிட்டு ஒரு பதிலும் சொல்லலை. திரும்பவும் அவங்க அதை சொல்கிறாங்க, மோசே சட்டத்தின்படி இவங்கள கல்லால் எறியணும், விபச்சாரத்தில் பிடிப்பட்டவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யாரு பாவம் செய்யாம இருக்கீங்களோ அவங்க முதல்ல அந்த பெண்ணு மேல கல்லை எறிங்க அப்படின்னு ஆண்டவர் உறுதியா சொல்றார். அவ்வளவுதான். எல்லாரும் என்ன பண்ணானுங்க, கல்லை கீழே போட்டு ஆவாவா போயிட்டானுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எவனும் யோக்கியம் கிடையாது. அப்ப ஆண்டவர் வந்து பார்த்தா ஒருத்தனையும் காணும், ஒரு பயலையும் காணும், எல்லாம் ஓடி போயிட்டு இருக்கானுங்க. அந்த பெண்ணிட்ட கேட்கிறாரு, எங்கம்மா யாரையும் காணோம், எல்லாரும் போயிட்டாங்க ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இனி நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், இனி நீ பாவம் செய்யாதே. என்ன சொல்றாரு? நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், இனி நீ பாவம் செய்யாதே. இங்க ஆண்டவருடைய இரக்க குணம், அவருடைய மன்னிப்பின் குணம் அழகா நமக்கு தெரியுது பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும் விபச்சாரத்தில் பிடிப்பட்டவள் அப்படின்னு தெரியும், அவள் பாவி என்றும் அவருக்கு தெரியும். ஆகவே யாரையும் குறை சொல்லவோ தீர்ப்பிடவோ நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் தாங்க பாருங்க. இன்னைக்கு யூடியூப்ல ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் இப்படி பண்ணார், அப்படி பண்ணார். எல்லாரும் என்னமோ அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்த மாதிரியே பேசுறாங்க. அவர் தப்பு செஞ்சாரா இல்லையா ஆராய்ச்சியெல்லாம் இல்லை, ஒருத்தன் சொல்லிட்டான், அவங்க பின்னாடி நம்ம எல்லாம் சொல்லிட்டே போகணும். அது தவறு. அப்படி செய்யக்கூடாது, செய்யாதீங்க. யாரையுமே தீர்ப்பிடாதீங்க. ஒரு விரல் ஒருத்தனை காட்டும் போது 3 விரல் நம்மளை காட்டுதுன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. நாம நல்லவங்களா? ஒரு மனுஷன் ஒரு சோர்ந்து போய் ஒரு தோல்வியான நேரத்தில் துக்கத்தில் அவன் இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும்.
அவனுக்காக நாம் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு தன்மை. நாம் என்ன பண்ணுறோம்? மேலே 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 கை காட்டி பேசிக்கிட்டே போகிறோம். இதை நாம் ஒவ்வொருத்தரும் உணரணும். இது ஜான் ஜெபராஜ் பாஸ்டருக்காக மட்டும் நான் சொல்ல வரல. இன்று உலகத்தில், குடும்பத்தில், நண்பர்களை இப்படி தான் நாம் செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு மனுஷனையும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆகவே யாரையும் தீர்ப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நாம் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஜான் ஜெபராஜ், உங்களுக்காக ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தவறு செய்திருந்தால் ஆண்டவரோட மன்னிப்பை கேட்டு அவருடைய மன்னிப்பை பெறுங்கள். நீங்கள் தவறு செய்திருக்க மாட்டீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் நிறைய மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே எதற்கும் கலங்காமல் இருங்கள். கலங்கின நேரங்களில் கை தூக்கி விடுபவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எழுதிய பாடல் இந்த பாடல் எனக்கு எத்தனையோ தடவை ஆறுதலை தந்திருக்கிறது. ஆகவே இந்த பாடல் உங்களுக்கும் ஆறுதலை தரட்டும். ஆகவே எதற்கும் கலங்காமல் இருங்கள். எங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் என்னென்னா, எந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பம் மட்டுமல்ல, எந்த பிரிந்த கணவன் மனைவி அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்பது இறைவனின் திட்டம். ஆகவே அதே போல் நீங்களும் உங்கள் மனைவியும் மகனும் ஒன்று சேர்ந்து அந்த மே மாதம் நடக்கவிருக்கும் பாடல் ஆராதனை மீட்டிங் நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் உங்களே அதை நடத்தக்கூடிய கிருபையை உங்களுக்கு தருவார். ஆகவே எதற்கும் கலங்காமல் இருங்கள். காட் பிளஸ் யூ பிரதர். இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்ட் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட்.